ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறனை தான் காட்டுறாங்க. மாறன் வந்து நினைக்கிறாங்க, எப்படியாவது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமே, அதுக்கு நம்மளுக்கு வந்து முதலீடு போடணுமே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போதே மாறன் வேரில் இருக்கிற அந்த மோதிரத்தை தான் பார்க்குறாங்க. அந்த மோதிரத்தை பார்த்ததுமே உடனே அவங்க நினைக்கிறாங்க, இது நம்மளுக்கு வந்து அம்மா போட்ட மோதிரம், ஆனால் வேறு என்ன பண்ணுறதுக்கு, இப்போ நம்மளுக்கு பிஸ்னஸ் வைக்கணும்னா நம்மளுக்கு பணம் தேவைப்படுது, அதனால இந்த மோதிரத்தை வந்து நம்ம அடகு வச்சிடலாம், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்தை கொண்டு போய் அவங்க அடகு வச்சு அவங்க பணத்தை வாங்கிட்டு வராங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறன் வந்து வீரா கிட்ட சொல்கிறாங்க, நம்ம ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, சரிதாண்டா, ஆனால் அதுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த பணம் அப்படிங்கிறாங்க. உனக்கேது இவ்வளோ பணம், யாருக்கிட்டையாவது கடன் வாங்கினியான்னு சொல்லும் போது, ஆமாம், நம்மளுக்கு யார் கடன் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது, அப்போ உனக்கு பணம் யாது அப்படின்னு சொல்லி கேட்கவும், என் கையிலிருந்து மோதிரத்தை நான் அடகு வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, இது வந்து இந்த மோதிரத்தம் உங்கள் அம்மா உனக்காக போட்ட மோதிரம்னு சொன்னியே, உங்கள் அம்மாவோட ஞாபகார்த்தமாக அந்த மோதிரம் என் கையிலே விரலையே போட்டிருப்பேன்னு சொல்லிட்டு இருப்பீங்க, அந்த மோதிரத்தை கொண்டா நீ போய் அடகு வச்ச, எதுக்கிட்ட அப்படி பண்ணுன, போ இந்த ரூபாயை கொடுத்து அந்த மோதிரத்தை மேலே போய் எடுத்துட்டு வா அப்படிங்கும்போது, எங்கே பாரு, நான் என்ன மோதிரத்தை என்ன நான் வித்திரவா செய்துட்டேன், அடகு தானே வச்சிருக்கிறேன், கண்டிப்பாக நம்ம அதை வந்து எடுத்துடலாம், ஆனால் இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்கு ரூபா தேவைப்படுது, நான் யாருக்கிட்ட போய் கேட்க முடியும், அதனால தான் நான் இதை பண்ணினேன், எங்கள் அம்மா என்றைக்குமே என் கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே வீரா வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. சரி சரி, நீ ஃபீல்லாம் பண்ண வேண்டாம், கூடிய சீக்கிரத்தில் இந்த மோதிரத்தை நான் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன், ஆனால் இப்போ நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுமே, என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கவும், உடனே வீராவும் மாறனும் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பார்க்குறாங்க. அப்போ வந்து அங்கே பிரியாணி கடைன்னு சொல்லி போடவும், உடனே வந்து வீரா வந்து மாறன் கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாருடா பிரியாணி கடை போட்டிருக்கிறாங்க, அதையும் நம்மளும் போட்டுடலாமா அப்படிங்கும்போது, நல்ல யோசனையாக இருக்குது, அப்படியே நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு மாறன் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க துணி கடைக்கு எதிர்க்கையே வந்து அவங்க பிரியாணி கடை போடுறாங்க. அதை போட்டதுமே அங்கே நல்லாவே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் வந்து பார்க்குறாங்க, என்னது மாறனும் வீராவும் சேர்ந்து பிரியாணி கடை நடத்திட்டு இருக்கிறாங்க, அதுவும் ஜெய்னு கூட்டமாக இருந்துட்டு இருக்குது, சரி எப்படியோ அவங்க நல்லபடியாக முன்னேறினாலே நம்மளுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராமச்சந்திரன் வந்து சந்தோஷம் தான் படுதாங்க. அப்போ ராமச்சந்திரன் வந்து ஒருத்தங்களை கூப்பிடவும், உடனே அவங்களும் சொல்லுங்க ஐயா அப்படிங்கிறாங்க, அந்த கடையில் போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூபா கொடுத்து விடுதாங்க. உடனே அவங்களும் பார்த்தோம்னா, அண்ணா ஒரு பிரியாணி பார்சல் கொடுங்க அப்படிங்கும்போது, என்னடா நீ வந்து ரூபாய் கொடுத்து நீ பிரியாணி கேட்கலாமா, உனக்கு ஃப்ரீ தான், அந்த உனக்கு வந்து கூட ஒரு பீஸ் கூட வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பிரியாணி வந்து அவங்க பார்சல் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க அப்பாவுக்குன்னு தெரியாமையே அவங்க பார்சல் பண்ணி கொடுக்கவும், இந்தாங்கண்ணா ரூபா வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லும் போது, டேய் நம்மளுக்குள்ள என்னடா ரூபாலாம் ஒன்றும் வேண்டாம், நீ போ எடுத்துகிட்டு போ பார்சல் அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்க பிரியாணி எடுத்துக்கொண்டு ராமச்சந்திரன் கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க வந்து ரூபா வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூபாயையும் திருப்பி கொடுத்துட்டு பிரியாணியும் கொடுக்கவும், உடனே ராமச்சந்திரன் பார்த்தோம்னா யாருக்கு தெரியாமல் அந்த பிரியாணியை வந்து அவங்க ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ரூமுக்கு எடுத்துகிட்டு போனது மட்டும் இல்லாமல் கதவையும் அவங்க பூட்டிட்டு அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டதுமே அவங்க வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, உண்மையிலேயே இப்படியே டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நல்லபடியாக வியாபாரம் ஆகும், எப்படியோ என் பையன் வந்து முன்னேறினாலே எனக்கு போகிறோம், அவன் இப்போ சின்னதாக ஒரு கடை நடத்திட்டு இருக்கான், இது வந்து பெரிய ஒரு ஹோட்டலாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து மாறனையும் வீராவை பற்றி ரொம்பவே பெருமையாக நினச்சி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்க்க வள்ளி வராங்க. வள்ளி வந்ததுமே, என்னது அண்ணன் ரூம் கதை வந்து பூட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திறந்துருந்தாங்க. திறந்ததுமே பார்க்குறாங்க, என்னது ரூம்குள்ளே வந்ததுமே ஒரே பிரியாணி வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், உடனே ராமச்சந்திரன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வள்ளி வந்ததை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காததுனால அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ வள்ளி வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும், உடனே வந்து வள்ளி கேட்குறாங்க, என்னது மறைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற, ரூம் கதை திறந்ததுமே பிரியாணி வாசனை கும்முன்னு தூக்குது, நீ என்னன்னா பார்சலில் மறைச்சி வச்சுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வள்ளி, நான் வந்து கடையை விட்டு வந்துட்டு இருந்தேன்னா அப்போ ஒருத்தங்க பிரியாணி வித்துட்டு இருந்தாங்க, சரி வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரலாம்னு நினச்சேன் அப்படிங்கவும், அண்ணா நீ பிரியாணி எங்கே வாங்கிட்டு வந்திருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சும்மா அந்த மாதிரிலாம் வந்து மறைச்சிட்டு இருக்காதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து சொல்லவும், உடனே ராமச்சந்திரன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து வள்ளி சொல்கிறாங்க, எனக்கு தெரியும், நான் மாறன் தானே பிரியாணி கடை போட்டிருக்கிறான், நானும் கூட கேள்விப்பட்டேன் அப்படிங்கும்போது, ஆமாம் வள்ளி நம்ம கடைக்கு ஏத்தாப்புல தான் அவன் போட்டிருக்கிறான், நல்லா வியாபாரம் ஆகிட்டு இருக்குது, அதனால தான் ஒரு பார்சல் வேண்டியதை நீயும் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லவும், உடனே வள்ளியும் சாப்பிட்டு பார்க்குறாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, வீரா தான் சமையல் தான் சூப்பராக பண்ணுவாள்னா, அவள் தான் பண்ணியிருக்கிறான், நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாள் அப்படின்னு சொல்லவும், எப்படியோ என் பையனும் மருமகளும் இந்த பிரியாணி கடையை வச்சு அவங்க பெரிய லெவலில் அவங்க முன்னேறி வரணும், எனக்கு அதுதான் வேணும், அவங்க தனியாக போனதுனால ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க புதுசாக தொடங்கியிருக்கிறாங்க, மாறன் இந்த அளவுக்கு வந்து இருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அவனுக்கு வந்து எதுவுமே பொறுப்பு இல்லாமல் இருந்துட்டு இருந்தான், ஆனால் வீரா அப்படி கிடையாது, அவள் பொறுப்புள்ள பொண்ணு, அதனால மாறனை அவள் பெரிய லெவலில் வந்து தொழிலதிபராக மாற்றுவான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படிங்கும்போது, என்னன்னா பெரிய பெரிய வார்த்தையில நீ பேசிட்டு இருக்கிற
பார்க்குற அப்படிங்கும்போது ஆமாம் மாறன் கண்டிப்பாக வந்து அவன் ஒரு பெரிய ஆளாக வருவான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷத்தோடு அவங்க பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வள்ளி சொல்கிறாங்க, எப்படியோ நான் மாறன் வந்து நல்லபடியாக வரணும், அவங்க வந்து தனியாக போயிருக்கிறாங்க, அவங்க அப்படியே வந்து இருந்துடக்கூடாது, வீரா வந்து கண்டிப்பாக ஒரு பொறுப்புள்ள பொண்ணுன்னா அதனால மாறனை விட்டுற மாட்டா, அவங்க பெரிய ஆளாக வந்துருவாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியும் வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாறனையும் வீராவை தான் கட்டுறாங்க. அப்போ வந்து பிரியாணி எல்லாமே வந்து காலியாயிருது. இப்போ மாறன் சொல்கிறாங்க, வீரா பிரியாணி எல்லாமே காலியாயிருச்சுது, முதல் நாள் இந்த அளவுக்கு வியாபாரம் ஆகும்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இன்னும் நாளைக்கு கூடுதலாக போட்டுட்டு வரணும் போலுக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ வீராவும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறனும் வீராவும் வந்துருந்தாங்க. அடுத்த நாள் ஆனதுமே வந்து அதே மாதிரிக்கு அவங்க வந்து கடைக்கு போகிறதுக்காகவும் கிளம்புறாங்க. அப்போ அதே மாதிரிக்கு அவங்க வந்து பிரியாணி கடையை நடவும். இந்த விஷயம் வந்து கண்மணிக்கு தெரிய வருது. கண்மணிக்கிட்ட வந்து அங்கே துணி கடையில் உள்ளவங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாறனும் வீராக்கும் வந்து அங்கே பிரியாணி கடை நடத்திட்டு இருக்கிறாங்க, நல்ல கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் நம்ம கடைக்கு எதிர்க்க தான் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கவும் உடனே கண்மணி வந்து ஓடி வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா மாறனும் வீராவும் வந்து சின்னதாக ஒரு கடையில் வந்து பிரியாணி வச்சு அவங்க நடத்திட்டு இருக்கோம். இதை பார்த்ததுமே கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. வீரா உனக்கு அந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை, அந்த மாறன் ஒன்று ரோட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை இப்படியே விடக்கூடாது, என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கோபத்தோடு ஒன்று செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம்.